அண்ட் வந்து நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் அவரை பத்தி யாருக்கிட்ட பேசினாலுமே அந்த ஒரு ஃபன் லவ்விங் செட்டையே வேற மாதிரி ஆக்கிடுவாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உண்மையா சார்? அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்போது கமல் சாராகட்டும், ரஜினி சாராகட்டும், யாராக இருந்தாலும் சிவாஜி சாருடைய ஒரு சின்ன தாக்கம் இருக்கும். அவர்கிட்ட அது இருக்கவே இருக்காது. அவர் தனி ஸ்டைல் அவர் ஸ்டைலு ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஸ்டைல் அவருக்கு. அது வந்து யாருக்கும் கிடையாது. முன்னெடுத்து கொடுத்த கிளைமேக்ஸ் சீன் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரோஜா மேடைக்கு வான்னு கூப்பிட்டுருவாங்க, செல்வன் நான் இருக்கிறத பார்த்துட்டேன்னு அப்படி நடந்து விடுறாரு கையை பிடிச்சிட்டு. ஒரு மாதிரி தயக்கம் இருக்கும் அந்த இடத்துலயே படம் எங்கேயோ போயிடுச்சு அந்த ஒரு சீன்லேயே. ஆனால் கார்த்திக் சார் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட் கிடையவே கிடையாது. ஆனால் சார் அவர் ஃபன் லவ்விங்கா சார்? செட்டில் அந்த மாதிரி ஏதாவது மெமரி ஜாலியாக இருப்பார், பேசுவார், ஐயோ காமெடி பண்ணிகிட்டே இருப்பார். எப்போ பாரு என்னை வெறுப்பேற்றுறது தான் அவர் வேலையை. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், ஏதோ நடிச்சுட்டே இருப்பேன் நான். ரமேஷ் கண்ணா இந்த படத்தில் பெருசாக நடிக்கிறீங்க, இது ஓடாத படமாச்சு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு வெறுப்பேற்று வரணும்ல. நம்ம விக்ரம் சார் சார் என்ன சார் இப்படி சொல்கிறாரு கார்த்திக். ரமேஷ் கண்ணா அவருக்கு தெரியாது இந்த கதையை பற்றி, அவர் ஃபுல் கதை கேட்கல, கொஞ்சம் தான் கதை கேட்டார், அதனால் பண்ணிட்டு இருக்காரு, தைரியமாக பண்ணுங்கன்னுவார். அப்படி ரொம்ப ஜாலியான மனுஷன் அவர்.